கடகராசிக்காரங்களுக்கு இனி எந்த தடையும் இல்லைங்க. இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட பொருத்தம் பார்க்க வராங்கன்னா முதல்ல சொல்லிடுங்க. லவ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்க வராதிங்க அப்படின்னு ஸ்டாஃபை சொல்ல சொல்லிடுவேன். ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. நான் இந்த கல்யாண பொருத்தத்தில் ரொம்ப ஒரு மாதிரிங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க, என்ன கேள்வி அப்படின்னா, கடகம் ஆயில்யம் நட்சத்திரம் 2 பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஜோசியம் பார்க்க போகிறேன். இது மேபி நீங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். நான் ஜாதகம் பார்க்க போனேன். ஜாதகம் பார்க்க போன இடத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமனாருக்கோ மாமியாருக்கோ ஆயுள் போயிடும் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கே. ஐயா, ஜோதிடம்ன்றது உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட். உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தந்தை பாவகம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுடைய அப்பா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்மா சந்திரனுடைய பாவகம் எப்படி இருக்குது, கடகத்தினுடைய நிலைப்பாடை வச்சு தான் அப்பாவை தவிர நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற ஒரு மருமகளாலேயோ, நம்ம கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்ற ஒரு மருமகனாலேயோ ஒருத்தருக்கு ஆயுள் பாதிக்கப்பட்டுருச்சு, பக்கத்து வீட்டுக்காரரால் எனக்கு ஆயுள் பாதிக்கப்பட்டுருச்சு, எதிரில் ஒருத்தர் குடி வந்துட்டார் அதனால நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன்றதெல்லாம் வந்து நான்சென்ஸ். இந்த மாதிரி ஒருத்தர் பலன் சொல்கிறாரு அப்படின்னா ஜோசியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அப்போ ஜோசியத்துக்கு எதுக்குங்க சம்மந்தம்? ஜோதிடத்துக்கும் உங்களுடைய தசாபுத்திக்கும், ஜோதிடத்துக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும், ஜோதிடத்துக்கும் உங்களுடைய லக்னாதிபதிக்கும், ஜோதிடத்துக்கும் உங்களுடைய கோச்சாரத்துக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருக்குதுங்க. நம்ம இவ்வளோ நாள் பேசின விஷயங்களில் கடவுள் சாபம் விட்டுட்டாரு, குலதெய்வம் கோபமாக உக்கரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது, இதை வாங்கி மாட்டிட்டீங்கன்னாக்கா எல்லாம் மாறிடும், இந்த தாயத்து, இந்த மாலை, இதில் விளக்கு போடுறது, இதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டதுங்க. சாமிக்கு நீங்கள் வாழைப்பழத்தில் விளக்கு போடுறதுக்கும் சாமி யார், இறைவனை உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு வேறு நிலைப்பாடு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் உனக்குள்ளே இருக்கிறார், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. இதை உணராமல் சாப்பிடக்கூட வாழைப்பழத்தை நோண்டி இப்போ விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி விடுங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும். பிரதர் என்ன கேட்குறீங்க, 2 பேரும் ஒரே நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாமா, எங்கே பார்த்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்களே, அதற்கான ப்ராக்டிக்கலான விளக்கம் என்ன? கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு 2023 2025 வரைக்கும் 2026 வரைக்கும் கொஞ்சம் கோச்சார நிலைகள் சரியாக இல்லை. நல்ல பலமான ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் சமாளித்து வெளியில் வந்திருப்பாங்க. சரியான அமைப்புகளில் ஜாதக அமைப்பு இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள், அவமானங்கள், நோய் வர்றது, விவாகரத்து மாதிரியான சில அமைப்புகள் வருதுன்றது கோச்சார நிலையில் மட்டும் உண்மை. இதற்கு அடுத்த நிலையாக உங்களுடைய தசாபுக்தியை பார்க்கணும் பிரதர். உண்மையிலே சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்து அழுத்தமான நிலைப்பாடு சத்தியமாக இப்போ இல்லைன்றதாங்க உண்மை. ஆமாவா இல்லையான்னு நீங்கள் தானே சொல்லணும். உண்மையிலே சொல்லுங்கள், கடகராசிக்காரங்க எல்லாருமே வந்து 2023 24 25 இருந்த மாதிரியான அழுத்த நிலையில் இல்லை, இப்போ விரக்தி நிலையில் இருப்பீங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சிங்க, அப்படி ஆயிடுச்சிங்க, துரோகம் ஆயிடுச்சிங்க, காசு பிடிங்கிட்டு போயிட்டாங்க, லவ் போச்சுங்க, வேலை போச்சுங்க, இதில் இருப்பீங்களே தவிர அழுத்தமான அமைப்புகள்லாம் இல்லை. ஓகேங்களா? அந்த நிலையை கடந்துட்டீங்க. சனி பயிற்சி ஒரு வருஷம் முன்னுக்கு மார்ச் 29 2025 முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வர போகிறீங்க. ஜூனுக்கு பிறகு ராசியில் குரு வர போகிறாரு. ராசியில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சகலத்தையும் பண்ணி வைக்க போகிறாரு. கல்யாணம் பண்ணலாமா? தசாபுத்தி அமைப்புகள் 6 8 அமைப்புகள் வராத நிலையில் லக்ன பாவகங்களில் சுபருடைய அமைப்பில் சுபர், பாபருடைய அமைப்பில் பாபர்ன்ற தொடர்பு வரக்கூடிய அமைப்புகளில் அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு எந்த விதமான 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட சம்மந்தம் இல்லாதக்கூடிய நிலை அமைப்புகளில் சுக்கிரன் ஒத்து வந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன விஷயத்தை தாங்க நான் பொருத்தமாக பார்த்து கொடுக்குறேன். இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட பொருத்தம் பார்க்க வராங்கன்னா முதல்ல சொல்லிடுங்க. லவ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்க வராதிங்க அப்படின்னு ஸ்டாஃபை சொல்ல சொல்லிடுவேன். ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. நான் இந்த கல்யாண பொருத்தத்தில் ரொம்ப ஒரு மாதிரிங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். 100 ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா 95 ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், ஒத்து வர மாட்டேன், ஒத்து சரியாக வராதுங்கன்னு. ஏன்னா நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பேன்ல, எனக்கு ஒரு அறிவு இருக்கும்ல. இத்தனை இதில் அந்த அமைப்புகளில் நான் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த அத்தனை பேரும் இப்போது சமீபத்தில் ஒரு 2 வாரமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஓகேன்னாங்க, பார்த்து பண்ணிங்கன்னாங்க. அப்பயே நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்படி ஆயிடுச்சு, ஆனால் பொண்ணு சண்டை போட்டாங்க, எல்லாரும் இப்படி சொன்னாங்க, இவன் மட்டும் இப்படி சொல்கிறான்னு சொல்லி பொண்ணு சண்டை போட்டுச்சுங்க, இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சு தொலைக்குதுங்க ஜோசியம். சரிங்களா?
இந்த அமைப்பு தான். கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது லக்னத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்பு, தசாபுத்தி அமைப்பு. குழந்தை குழந்தை என்ன குழந்தை அந்த அமைப்பெல்லாம் பார்த்து கடகராசிக்காரங்களுக்கு இனி எந்த தடையும் இல்லைங்க. கல்யாண விஷயம்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். தசாபுத்தியும் கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வணக்கம்.